உங்களுடைய சிந்தை தான் நீங்கள் யார் என்று தெரிவிக்கிறது. இங்கே பேதுரு, ஆண்டவருடைய சீசன் பேதுரு, ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமில் சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது இந்த பேதுரு அதற்கு ஆமேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அப்படி ஆம் என்று சொல்லாமல் ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கி இது நடக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சிந்தனையை, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையை ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ மனுஷனே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். அவர் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படி சொல்லிட்டு நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நம்முடைய சிந்தனை தான் தேவனுக்கு நாம் யார் என்று தெரிவிக்கிறது. நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திச்சிங்கன்னா தேவன் உங்களை அணைத்து கொள்வார், தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பீங்கன்னா, அந்த சிந்தித்து கொண்டிருக்கிறவைகளை உங்கள் வாயில் பேசி கொண்டு இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, சாத்தானை போல பார்ப்பார். சாத்தான் அவர் பக்கத்தில் வச்சிருக்க முடியாது, சாத்தான் கூட அவரும் இருக்க முடியாது. எனக்கு பின்னாக போ சாத்தானின்னு சொல்லிடுவார். நம்முடைய சிந்தனை நாம் தேவனை இழந்து போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இனிமே உங்களுடைய சிந்தனையில் மனுஷனுக்கு ஏற்றவைகள் வரக்கூடாது, தேவனுக்கு ஏற்றவைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், மனுஷனுக்கு ஏற்றவைகளை இனி சிந்திக்காதீங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திச்சு சிந்திச்சு ஆண்டவரோடு நடக்க முடியாமல் இருக்க முடியாமல் வாழ்க்கை காணப்படுகிறது. இனி அப்படிப்பட்டவைகளை சிந்திக்காம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து சிந்தித்து தேவனோடு இருப்போம், தேவனோடு நடப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளவுதானா உங்க கைத்தட்டு? நீங்கள் தேவனுக்குரியதை சிந்திக்கிறீர்களா, மனுஷனுக்குரியதை சிந்திக்கிறீர்களா? உங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இங்கே பேதுருவினுடைய சிந்தனை மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையா இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கேற்ற அடையாளங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் இதுவரைக்கும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. இனிமேல் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்க. 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேகமாக. மத்தேயு சுவிசேஷம் 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்.
தேவனோடு இருக்கிறான். தேவனிடத்தில் மனுஷர்கள் வராதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவ அறியாதபடிக்கு அவன் தடையாக இருக்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படித்தான். சர்ச்சில் இருப்பாங்க, விசுவாசியாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை அறியாத மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் சர்ச்சுக்குள்ளே வராதபடிக்கு, ஆண்டவருக்குள்ளே வராதபடிக்கு தடுக்கிறவங்களாக இருப்பாங்க, இடரலாக இருப்பார்கள். இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய பார்வை, இவங்களுடைய நடக்கைகள் சர்ச்சில் ஒரு விதமாக இருக்கும், வெளியில் ஒரு விதமாக இருக்கும். சமுதாயத்தில் மக்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ வாடையே இருக்காது, அன்பு இருக்காது, சாந்தம் இருக்காது, சகிப்புத்தன்மை இருக்காது. ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் இடரலாக இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆத்துமாக்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய சிந்தனை மனுஷனுக்கு ஏற்றவைகளாக இருக்கிறபடினால தான் நீங்கள் இடரலாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனையை தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளாய் மாற்றும் பொழுது நீங்கள் இடரலாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் வாசலாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வாசல், ஐ ஆம் டோர், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்றாரு. அதே மாதிரி நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அநேகர் வருவதற்கு டோராக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், டோராக இருக்கணும், கதவாக இருக்கணும். நம்மளை வச்சு நிறைய பேர் ஏசப்பாட்ட ஓடி வரணும். குறிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டார், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை பார்த்து, உங்களுடைய ஆவியின் கனிகளை பார்த்து அவங்களே சர்ச்சுக்கு வரணும். ஆனால் இன்னைக்கு அப்படி யார் வாரா? நேற்று ஒரு சகோதரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பதிலை சொன்னார், என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது. அவங்க வீட்டில் 4 நபர்கள், 2 வாலிப பிள்ளைகள், அவருடைய மனைவி, அந்த சகோதரர். இவங்க 3 பேரும் சர்ச்சுக்கு வருவார்கள். அவர் பண்டிகைகளுக்கு சர்ச்சுக்கு வருவார். அவங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்குரிய ரீதியாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, சந்தோஷம். ஆனால் ஏசப்பா வந்தால் அவருடைய வருகையில் நம்ம போகணுமே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருந்தேன். அவரிடத்துல கேட்டேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஏசப்பாவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் எதிர்பார்த்த பதில், 3 பேர் வருவார்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்ன பதில், எங்கள் வீட்டில் 4 பேருமே வரமாட்டோம் பாஸ்டர் அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவங்கெல்லாம் ஆண்டவரை நம்முடைய விசுவாசத்தை பார்த்து வர முடியாத அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்குது. ஜெபம், வேத வாசிப்பு, நம்மளுடைய குணநலங்கள், சர்ச்சுக்கு போனால் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கணும். அந்த மாற்றத்தை அவங்கெல்லாம் பார்த்து கூப்பிடாமலே சர்ச்சுக்கு வரணும், நம்மளை பார்த்தே சர்ச்சுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கு எங்கே அப்படி? நிறையா கணவன்மார்கள் சர்ச்சுக்குள்ளே வருவதற்கு மனைவிகளே தடையாக இருக்கிறார்கள், பிள்ளைகளே தடையாக இருக்கிறார்கள், உறவினர்களே தடையாக இருக்கிறார்கள், விசுவாசிகளே தடையாக இருக்கிறார்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், நீங்கள் தடையா அல்லது உடையா? தடையா உடையா? அதா அல்லது தடையா? இன்னும் பதில் வர மாட்டேங்குது. தண்ணி பம்பில் போனால் ராணி மங்கம்மா, பஸ்ஸில் ஏறும்பொழுது சீட்டுக்கு ராணி மங்கம்மா,
ஆனால் சர்ச்சுக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவின் அங்கமா, ஓ கிறிஸ்துவின் சரீரம், லப 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 லப. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கலாம், சமுதாயம் உங்களை வேடிக்கை தான் பார்க்கும். ஆனால் எங்கு பார்த்தாலும் நாம் கிறிஸ்துவின் அங்கமாக இருந்தோம்னா நம்ம தாயில் பட்டி எழுப்புதலை அடைந்து விடுமே. கூட்டம் கூட்டமா சர்ச்சுக்கு ஓடி வருவார்களே. அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல ரெண்டு கையை தட்டி, நல்ல ரெண்டு கையை தட்டி, நல்ல ரெண்டு கையை தட்டி எங்களை கிறிஸ்துவின் அங்கமா மாற்றோம், எங்களை கிறிஸ்துவின் அங்கமாய் மாற்றோம். சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். நாங்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாதுப்பா, ஓ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். நல்ல கையை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிரம்பி, நான் யாருக்கும் தடையா இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு முதலாவது ஜெபம் பண்ணணும். மத்தேயு லூக்கா 17:1 ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், வாசிங்களேன். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அம்மா ஐயோ, அதுதான் அர்த்தம். ஐயோ ஐயோ அப்படின்னா ஆபத்து. நம்ம யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிகள்லையோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ உங்களிடத்துல கிறிஸ்துவ வாடை இருக்கணும், கிறிஸ்துவ வாசனை. ஒரு அன்னை தெரேசா போல, பல பரிசுத்தவான்கள் போல, வேதாகமத்தில் உள்ள பல பரிசுத்தவான்கள் போல உங்களுடைய ஜீவியம் மாறணும். குறிப்பாக இப்படி சொல்லலாம், இயேசுவை மக்கள் உங்களிடத்துல பார்க்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவை மக்கள் உங்களிடத்துல பார்க்கட்டும். உங்கள் டீச்சர் பார்க்கட்டும், உங்கள் ஆசிரியர் பார்க்கட்டும். நீ கிறிஸ்தவளா, நீ கிறிஸ்தவனா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? ரொம்ப அமைதியாக இருக்கிறியே, ரொம்ப உண்மையாக இருக்கிறியே, அப்படியெல்லாம் பேர் வாங்கியிருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கிடங்கள பேர் வாங்கியிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பேர் வாங்கணும், ஆடையை பார்த்தல்ல, நம்முடைய அன்பு. நம்ம யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 6:3 வாசிங்களேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்றோம். எந்த விதத்திலையும் பிரதர், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட எந்த விதத்திலையும் விசுவாசின்னு விளங்க பண்ணணும். எந்த விதத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவ ஊழியர் என்று விளங்க பண்ணுறோம். நாங்கள் யாருக்கு இடரல் உண்டாக்கலை, எங்களால் யாரும் கிறிஸ்துவ விட்டு போகவும் செய்யலை, கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் நாங்கள் தடையாகவும் இல்லை அப்படி சொல்கிறார். நாமும் ஆடையில் கூட நம்ம யாருக்கும் இடரல் உண்டாக்கக்கூடாது. நம்மளை பார்த்து 4 பேர் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். இருக்கிற ஆள் சர்ச்சை விட்டு ஓடிடக்கூடாது. 4 பேர் வெளியில் இருந்துட்டு வரணும்னு ஆசையோடு இருக்கிறவங்க உங்களை பார்த்து அமைதியாகிடக்கூடாது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அமைதி சொல்லுங்க. அமைதியாக இருக்கிறீங்க, ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் இடரல் உண்டாக்காமல் இருப்பீங்க? கை உயர மாட்டேங்குது பாருங்களேன். அதான் தேவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் சிந்திக்கணும். மனுஷனுக்கு ஏற்றவைகளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திச்சிங்கன்னா உங்களால் ஆண்டவருக்கு உதவியாக இருக்க முடியாது, இடரல தான் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவரோடு தான் இருப்பீங்க.
நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்க. உங்கள் கையில் பைபிள் இருக்கும். இந்த பேதுரு ஆண்டவர் கூட தான் இருந்தார், சீசராக இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு இடரலாக இருந்தார். ஆண்டவரிடத்தில் அநேகர் வருவதற்கு இடரலாக இருந்தார். மாறட்டும் நம்முடைய ஜீவியம். நாங்கள்லாம் அப்படித்தான். எல்லா விதத்திலையும் அமைதி, பொறுமை, அன்பு இதெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லப்படாத அளவுக்கு எங்கள் வார்த்தை, எங்களுடைய ஜீவியம் எல்லாத்திலையும் கவனமாக இருக்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் நீங்களும். நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த சிந்தனையை வச்சு யாருக்கும் இடரல் உண்டாக்கிடக்கூடாது. நீங்கள் மாத்திரம் இடரல் உண்டாக்காமல் இருங்களேன். உங்கள் ஊரில் அநேகரை நீங்கள் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. நம்ம தாயில்பட்டியில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். இடரல் உண்டாக்காதீங்க. ரெண்டாவது, மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யார் யாரை கடிந்து கொள்ள வேண்டும்? சில பிள்ளைகள் பெற்றோரை கடிந்து கொள்ளணுமா? நீங்கள்லாம் உங்கள் பெற்றோரை கடிந்து கொண்டிருக்கிறீர்களா? சில பிள்ளைகள் அப்படி கடிந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளணும். பேதுரு சீசன். ஆண்டவர் பிரம்மாண்டமானவர், வல்லமை உடையவர். ஆனால் அவரை தனியாக அழைத்து கொண்டு போகிறான். அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இது உமக்கு சம்பவிப்பதில்லை, நீர் சிலுவை சுமக்கக்கூடாது, நீர் ரத்தம் சிந்தக்கூடாது, நீர் பாடுகள் அனுபவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக அழைத்து கொண்டு கடிந்து கொள்றான், அதிகாரம் செலுத்துறான். நம்ம ஆண்டவர் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போதகர் மேலேயோ சபை மேலேயோ உங்களுடைய அதிகாரத்தை திணிக்கிறீங்கன்னா, அதிகாரம் செய்றீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீர்கள். நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீங்கன்னா அடங்கி இருப்பீங்க. பேதுரு சொல்றது மாதிரி, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்க சபை போதகரை கனம் பண்ணுவீங்க, சபையை கனம் பண்ணுவீங்க, சபையினுடைய சட்டத்திட்டங்களை கனம் பண்ணுவீங்க. அடங்கி இருத்தல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு கோடு போட்டா அதுக்குள்ளே இருக்கிறது தான், அதுக்குள்ளே தன்னை அமைத்துக் கொள்வது தான் அடங்கி இருத்தல். மீறுதல் என்பது அதை தாண்டுவது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கிறவங்களா இருந்தோம்னா, நம்ம தேவனை அதிகாரம் செலுத்த மாட்டோம், தேவனுடைய சபையை அதிகாரம் செலுத்த மாட்டோம், போதகரை அதிகாரம் செலுத்த மாட்டோம். காசு பணம் இருந்தாலும், நல்ல உயர் லெவலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்த மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்கள். ஆனால் பேதுருவை போல மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் போதகரையும் சபையையும் அதிகாரம் செலுத்துவீங்க, கடிந்து கொள்வீங்க, சண்டை போடுவீங்க, வாக்குவாதம் பண்ணுவீங்க, எதிர்த்து பேசுவீங்க. ஆமென். கொஞ்சம் வளர்ந்தாச்சு, அதனால் இனி போதகரை நம்ம என்ன செய்யலாம்? எதிர்த்து பேசலாம். அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் எதிர்த்து பேசுவாங்க. இந்த தம்பிகள்லாம் இருக்காங்கள்ல, இன்றைக்கெல்லாம் தம்பி நிமிந்து பாரு, வாயை திறனா பள்ள திறப்பான், பள்ள திறனா காது திறந்துட்டு இருப்பான், ஒன்றுமே தெரியாது, என்ன சொன்னாலும் செய்வாங்க இந்த தம்பிகள். ஆனால் இதே தம்பிகள், அந்த தம்பிகள் மாதிரி ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க. வாங்கடான்னா வரமாட்டாங்க, செய்யங்கடான்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா மீசை என்ன செஞ்சிருச்சு? முளைச்சிருச்சு, தாடி ஆகிப்போச்சு, நாங்கள் சீக்கிரம் டாடியாகவும் என்ன செய்வோம்? ஆயிடுவோம். அப்படியெல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள். அதனால கேட்க மாட்டாங்க. வாலிபர் கூட்டத்துக்கு வாங்க ஐயா, வரமாட்டாங்க, நாங்கள் வாலிபர்கள். இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். இப்படியே இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடுவார், பின்னாக போ,
சாத்தானே என்ன அப்படி சொல்லக்கூடாது. இளையகுமாரனை கட்டி அணைச்சி முத்தம் செய்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படி சொன்ன வார்த்தையை நமக்கு சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? வாலிபர்களுக்கு புரியுதா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள். புரியுதா? ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அம்மா அப்பாவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அரைஞ்சிருவம்மா அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா? எத்தனை பேர் அம்மா அப்பாவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? எங்கள் அம்மா ஒரு கோட்டை கிழிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அதை தாண்டவே மாட்டோன்னு சொல்கிற பிள்ளைகள் கை ஒத்தி காமிங்க. இந்த மைக்கை வச்சுட்டு நான் போயிடுறேன். இங்கே சொல்லுங்களேன். எங்கள் அம்மா ஒரு கோடு போட்டாங்கன்னா நாங்கள் தாண்டவே மாட்டோம். எல்லாம் அம்மாவை அடக்கி ஆள்ற பிள்ளைகள், அம்மாவையும் அப்பாவையும். இதுதான் மனுஷனுக்கு ஏற்ற சிந்திக்கிற பிள்ளைகள். அது மாதிரி தான் இந்த கணவனை மனைவிமார்கள் அதிகாரம் செலுத்துறது, மனைவிமார்களை கணவன்மார்கள் அதிகாரம் செலுத்துறது. அதிகாரம் கீழ்ப்படிய வைக்கிறது, அடிமை மாதிரி நடத்துறது. மனைவிக்கு கணவன் மேலே அதிகாரத்துக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நிறைய மனைவிமார்கள் கணவரை அதிகாரம் செலுத்துகிறவங்களாவே இருக்கிறாங்க. அடங்கி இருக்கிறவங்கள பார்க்க முடியல. சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கோடு போட்டார்னா நாங்கள் தாண்டவே மாட்டோம்னு சொல்கிறோம். கை ஊற்றி காமிங்க. நாங்கள் போட்ட கோட்டை தான் இதுவரைக்கும் அவர் தாண்ட விடலை. தாண்டினார்னு வச்சுங்களேன், கண்ணகி முடிய அவுத்து போட்டு மதுரை எரிச்சது மாதிரி நாங்கள் தாயில் பட்டிய ஒரு ஆட்டு ஆட்டிடும். இதெல்லாம் என்ன சிந்தனை சொல்லுங்க மக்களே? மாமிசத்திற்கு ஏற்றவைகள், அடங்கி இருக்கணும். அது மாதிரி ஆண்கள் அப்படித்தான் சர்வாதிகாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும் ட்ரெஸ்ஸில், இவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும். இவங்க ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க, உடனே இவருக்கு அது பிடிக்கலன்றுவார். இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கலர் எடுத்து இதைத்தான் எடுக்கணும் பாரு, இவங்களும் எடுத்துகிட்டு கெட்டி கிறிஸ்மஸ் பண்டிகையில் சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன செய்யலாங்க, எடுக்கலை. இதெல்லாம் சர்வாதிகாரம். ஒரு கணவனுடைய வேலை என்னென்னா, ஒழுக்கமற்ற ஆடைகளை ஒழுங்குபடுத்தலாம். இந்த ஆடையை நீ போடக்கூடாது, இது நல்லா இல்லை அப்படி சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறதைத்தான் நீ போடணுங்கிறது அது நல்லது கிடையாது. அது என்னது? சர்வாதிகாரம். ஆமென். இந்த அதிகாரங்களையே நம்ம அறிந்து அதுக்கு தக்கன நம்ம செயல்படணும். கடவுளை நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடாது, தேவனுடையவைகளை அதிகாரம் செலுத்தக்கூடாது. தேவன் எதன் மேலெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரோ அதன் மேலே தான் அதிகாரம் செலுத்தணும். அதிகாரம் செலுத்தக்கூடாதவைகள் மேலெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகாரம் செலுத்தக்கூடாது. அது நல்லா இருக்காது, அது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை ஊற்றி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், எதில் அதிகாரம் செலுத்தணுமோ அதில் தான் அதிகாரம் செலுத்தணும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, சென்னை வரைக்கும் போய்கிட்டு இருக்கீங்க. போய் டிரைவரை போய் அதிகாரம், ஏய் கீர் போடாதப்பா, ஆக்சிலேட்டரை மிதிக்காதப்பா சொன்னீங்கன்னா நீங்கள் சென்னை போய் சேர முடியுமா? உங்களை மண்ணை போய் சேர வச்சிருவார் அவர், சென்னைக்கு போய் வைக்காம. ஹல்லேலூயா. எப்படி பஸ்ஸுக்குள்ளே எப்படி அமைதியாக அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறீங்களோ, அது மாதிரி தேவன் நமக்கு உட்படுத்தியிருக்கிற அந்த அதிகாரங்களுக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம பழகிட வேண்டும். அல்லேலூயா. அதிகாரத்தை மீறின செயல்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இவ்வளவுதான் அவங்க கைத்தட்டு. ஹல்லேலூயா. ஆமாம். அதாவது தாயாக இருக்கணும், பிள்ளையாக இருக்கணும். சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், சின்ன பிள்ளைகள் தாயை போட்டு அடிக்கும், முடியை பிடிச்சி ஆட்டும். ஆனால் அந்த தாய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமைதியாக பொறுமையாக கல் சிலை போல் இருக்கும். நமக்கு என்ன தோணும் தெரியுமா? அந்த பிள்ளைய புட்டிங்க ரெண்டு உன்னை பெற்றதுக்காக அவங்க பாவமா? ஆனால் பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா பாசம் அதில் கிடையாது, அது வேஷம். எது பாசம் தெரியுமா? பிள்ளைகளை
சரியான வழியில் நடத்துகிறது தான் பாசம். பிள்ளைகளை சரியான காரியத்தில் நடத்துகிறது தான் பாசம். அதாவது நல்ல பிள்ளைகளை வளர்க்கறதுல தான் பாசம் இருக்கிறது. நீங்கள் உங்களை அடிக்க விட்டு பார்த்தீங்கன்னா அது பிடிவாதம் உள்ள பிள்ளைகளாக மாறிடும், தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நாளைக்கு மனைவி அடிக்கிற பிள்ளைகளாக மாறி விடுகிறது, கணவர் அடிக்கிற பிள்ளைகளாக மாறி விடுகிறது. மருமகன் உங்களுக்கு போன் போட்டு, எத்தே உங்கள் மகன் மிதிச்சுட்டாத்தே, உங்களை மிதித்து பழகி இன்னைக்கு என்னையும் மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. செல்லம் அப்படியெல்லாம் காமிக்கக்கூடாது. பிள்ளையாக வளங்க. அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாசம் என்கிற பேரில் முடியை பிடிச்சி இழுக்க விடாதீங்க. பாசம் செலுத்த வைங்க, ஆனால் அப்படி செலுத்தக்கூடாது. வார்த்தையில் கூட வா போன்னு பேசுகிற வார்த்தையை விரும்பாதீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை வாங்க போங்கன்னு பேச வைங்க, அம்மா அப்படின்னு பேச வைங்க, அப்பா அப்படின்னு பேச வைங்க. அதுதான் பிள்ளைக்கு அடையாளம். நம்மெல்லாம் ஏசப்பாவை எப்படி அழைக்கிறோம், எவ்வளோ மதிப்பாக அழைக்கிறோம்? நம்ம அவருடைய பிள்ளை தான். வாங்கப்பா அப்படி தானே அழைக்கிறோம். அப்பா மட்டும் ஏப்பா வா உட்காரு, அம்மாவை ஏம்மா உனக்கு என்ன தெரியும் கம்முனு கடை. 4ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், நான் 12ஆம் கிளாஸ் உன்னை படிக்க வச்சது அவங்க தானே. அல்லேலூயா. இந்த காலத்துலேயாவது பேம்பர்ஸ் வந்துருச்சு, அந்த காலத்தில் அவங்க தான் பேம்பர்ஸு, அவங்க கைதான் பேம்பர்ஸு. எத்தனை முறை உன்னை தாங்கி இருக்கிறாங்க. அந்த தாயை இன்னைக்கு அற்பமாக பார்க்கிறது எவ்வளவு இழிவான செயல். தாய் தாங்க, தகப்பன் தாங்க, பிள்ளைகள் தாங்க. தாயினுடைய தியாகமும் தகப்பனுடைய தியாகமும் அது கடவுளுக்கு ஈக்குவலான தியாகம்ங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய தாய் தகப்பனை விட கடவுள் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நம்மளை நினைக்கிற, நம்மளை நேசிக்கிற ஜீவராசிகள் தாய் தகப்பன், கணவன் மனைவி. ஆமென். இதெல்லாம் அதிகாரத்துக்கு உட்படுத்தி நம்மளை நடக்க அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆமென். நடப்பீங்களா? நிலையிலிருந்து ஒரு மனமாற்றம் உருவாகுமா? பக்கத்தில் வந்து பார்த்து கேளுங்களேன். இனிமேல் இந்த வா போன்னு பேசுகிற வார்த்தை பேசுனாங்கன்னா ஃபோனில் அப்படியே ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பிவிட்ருங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒளிபரப்பப்படும். இது உங்கள் நேரம் அப்படின்னு ஒரு தலை போட்டு சின்ன பிள்ளையிலேயே நல்ல பிள்ளைகளாக வளருங்க. கணவரை மதிப்பு குறைவாக பேசாதீங்க. சாராள் ஆபிரகாமை எப்படி அழைத்தார்கள் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை எப்படி அழைக்கிறீர்கள்? ஆண்டவரே நான் அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கையை ஒத்தி காமிங்க. அது கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அழைச்சேன் பாஸ்டர். 2 குழந்தைகள் பிறந்த பெட்டி ஆரம்பத்தில் அத்தான் அப்படின்னு வந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. வா போ உட்காரு. அதுவும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாங்க பலவீனப்பட்டாங்கன்னா ரொம்பவே அதிகாரம் பண்ணுவாங்க. தண்ணி வந்து குடி உட்காரு. இவங்க சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்க சம்பாதித்த குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. பிள்ளைகளிடத்துலையும் பெற்றோரை அப்பாவை மதிக்காத அளவிற்கு இழிவாக நடத்துவாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், அவர் சம்பாதிக்கும் பொழுதும் உங்களுக்கு கணவர் தான், அவர் நோய்வாய்ப்பட்டாலும் உங்களுக்கு கணவர் தான். அதனால் அதை உதாசீனப்படுத்தவே கூடாது. அப்படி உதாசீனப்படுத்துனீங்கன்னா நீங்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீங்க. நீங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களை உட்படுத்துவீங்க. ஆண்டவர் உங்களை அதிகாரத்துக்கு உட்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அதிகாரம் செய்ய முற்படவே மாட்டீங்க. நீங்கள் அடங்கி இருப்பீங்க, நீங்கள் கீழ்ப்படிவீங்க, உங்களை உட்படுத்துவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இவ்வளோதானே உங்கள் கைத்தட்டு. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. மத்தேயு 16:22.
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு ஏசப்பாவை தனியே அழைச்சு கொண்டு போறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் அற்பமானவரா? அவர் ஆண்டவர் தான். ஆமென். இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் 100% லார்டுங்க. ஆனால் அவர் எவ்வளவு மனுஷர்களை நேசித்திருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். அவரும் போறாரு. வாசிங்க. ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. தீர்க்கதரிசி ஆயிட்டாரு. அதாவது கடவுள் தான் நம்முடைய வாழ்க்கையில இது நடக்காது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாயின்னா அவர் தான் நமக்கு சொல்லணும். ஆனால் இவர் ஆண்டவருக்கே சொல்கிறாரு, இனி இது உமக்கு சம்பவிப்பதில்லை. இவரே தீர்க்கதரிசி ஆயிட்டாரு, கடவுளுக்கே கடவுளாக மாறிட்டாரு. அதுதாங்க தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இல்லாமல் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. கடவுள் தான். நம்ம கடவுளுக்கு கடவுளாகக்கூடாது. கடவுள் தான், தேவன் தான், இயேசு தான் நமக்கு தேவனாக இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருக்கே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு சொல்லணும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 3 அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா மாற்றிக்கொள்ளுங்க. தேவனோடு இருப்பார், தேவனுடைய ஊழியத்தை தடுப்பார், 2வது அதிகாரம் செலுத்துவார்கள், 3வது தேவனாகவே மாறிவிடுவார்கள். பிசாசு கூட பாருங்களேன், ஏன் அவன் பிசாசானா? அவன் சிந்தனை தான் அவனை பிசாசாக்குச்சு. பிசாசு இன்னைக்கு தன்னை எப்படி உலகத்தில் சொல்லிக்கிறான் பிரதர்ஸ்? பிசாசு இந்த உலகத்தில் தன்னை எப்படி காமிச்சுக்கிறான்? நான் தான் கடவுள். அவன் ஒரு விழுந்து போன தூதன், ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் வல்லமையை வச்சுக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஆரம்பத்தில் இருந்தே அப்படிப்பட்ட சிந்தனை உடையவதான். லூசிபர், உன்னதமானவருக்கு சமமாவேன், உன்னதங்களில் ஏறுவேன், ஜனங்கள் எல்லாரும் என்ன ஆராதிக்கணும், நான் தான் கடவுள் அப்படின்னு இந்த ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு கடவுள் தான், அவர் பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. ஆனால் இருக்கிறதெல்லாம் அசுத்தாவிகளெல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அலையுதுங்க, பெருமை முடிச்ச கேசுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, நம்மளே ஒரு கடவுளை மாதிரி நாமளே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களா, இது உனக்கு நடக்காது, அது உனக்கு நடக்கும், அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அப்படி சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதுதான் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நன்றுதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நன்றுதித்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனுக்குரிய அந்த சிந்தனை எது, மனுஷனுக்குரிய அந்த சிந்தனை எது, அப்படி சொல்லி ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். தேவனோடு இருக்கக்கூடிய சிந்தை தான் தேவனுக்குரிய சிந்தை. லூக்கா சுவிசேஷம் 10:40 வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை
செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 38வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நான் சொல்லுத நல்லா கவனமா கேளுங்க. மார்த்தாள் பெத்தானியா கிராமத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தன் வீட்டிலே வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வெளியே போயிட்டா, வேலை பார்க்க போயிட்டா. வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் மார்த்தாளுடைய சகோதரி வந்து அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு கோபம். ஆண்டவரிடத்திலேயே வந்து என் சகோதரி வேலையை விட்டுட்டு உம்மிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாளே அப்படின்னு புகார் சொல்றா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது நம்ம சிந்தனையில் எப்பொழுதுமே தேவனோடு இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும், வசனத்தோடு இருக்கணும், தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வச்சு நம்ம செய்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்கிறது. இதுதான் தேவனோடு இருக்கக்கூடிய சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தனையை நீங்க உடையவங்களா இருந்தீங்கன்னா அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, அல்லது உங்க மகனுக்கு ஒரு பெண் பார்க்குறீங்க. எதை மனசில் வச்சு பார்க்கணும் சொல்லுங்களேன்? எதை மனசில் வச்சு பார்க்கணும்? மற்ற எல்லாத்தையும் மனசில் வைப்பாங்க. அழகை பார்ப்பாங்க, கலரை பார்ப்பாங்க, நகைகளை பார்ப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க, வசதியை பார்ப்பாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு போனால் என் மகள் ஆண்டவரை தேடுவாளா, சபைக்கு போவாளா அப்படிங்கிறத சிந்தனையில் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மருமகளை கொண்டு வந்தோம்னா நம்முடைய மகன் சர்ச்சுக்கு வருவாரா, ஆண்டவரோடு இருப்பாரா, அதை சிந்தனையில் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகள் அல்ல, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது, தேவனையும் சந்ததிகள் இழந்து போய்விடுகிறது. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்காது, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் சேர்க்கும் பொழுது ஆண்டவரோடு நம்முடைய பிள்ளை இருக்கணுங்கிற சிந்தனையை அறவே விட்டுருவாங்க. சபையோடு இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறத அறவே விட்டுருவாங்க. சென்னை, நாமக்கல், திண்டுக்கல், மதுரை அங்கெல்லாம் காலேஜ் கடன் தேடுவாங்க. காலேஜ் படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் உன் பிள்ளை கர்த்தருக்குள்ளே இருக்கணுமே. சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸுக்கு வந்து பிபிஎஸ்ஸுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாரம் வந்து கர்த்தரோடு இருக்கிற உன் பிள்ளை ஒரு 3 வருஷம் ஹாஸ்டலில் போய் தங்கி ஆண்டவருக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வரும்போது பார்த்தா எல்லாம் இருக்கும், படிப்பு இருக்கும், மற்றது எல்லாம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் மட்டும் இருக்க மாட்டார். சர்ச்சுக்கு வா, சர்ச்சா அப்படின்னு கேள்வி கேட்கும். இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர். படிப்புக்கு தேவன் விரோதி அல்ல, படிப்பை தேவன் தான் கொடுக்குறாரு.
ஞானத்தை தேவன் தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்முடைய சிந்தனையில் என்ன சிந்தனையை வைக்கணும்னா, ஒரு காரியத்தை நான் இதை செய்தேன்னா நான் தேவனோடு இருப்பேனா, சர்ச்சுக்கு போக முடியுமா, பைபிள் படிக்க முடியுமா, ஆராதனைக்கு போக முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வச்சு செய்யணும். ஒரு வேலை தேடுறீங்க, வேலை தேடும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? செம்ம வேலைப்பா, சூப்பர் வேலைப்பா அப்படின்ட்டு போவீங்களா? இது மனுஷனுக்கு கேட்ட சிந்தனை. ஞாயிற்றுக்கிழமையா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கிற சர்ச்சுக்கு போவதற்கு தடையில்லாத ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுதாங்க தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனை எப்பொழுதும் உங்கள் மனசில் வச்சுருங்க. பிள்ளைகளுக்கு கல்லூரியில் இடம் பார்க்குறீங்களா? அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது மாதிரி இடம் பாருங்க. இது பாஸ்டருக்கு ஆதாயம்னு நினைக்கிறீங்க, பாஸ்டருக்கு ஆதாயம் இல்லை, பரிசுத்தவான் உங்களுக்கு தான் அது ஆதாயமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவானாகவே இருக்கணுமில்ல, நீதிமானாகவே இருக்கணுமில்ல, தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கணுமில்ல. அல்லேலூயா. நிறைய பேர் அதை சிந்திக்கிறது இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறாரு. அவரோடு இருக்கக்கூடிய சிந்தனை எந்த சிந்தனையோ அந்த சிந்தனை தாங்க தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. அந்த சிந்தனையை மனசில் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துங்களேன். அந்த காரியத்தில் தேவன் இருப்பார். அந்த காரியத்தில் தேவன் சக்சஸ் பண்ண உதவி செய்வார். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இவ்வளவுதான் அவங்க கை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற சிந்தனை, தேவனோடு இருக்கக்கூடாதபடி ஒரு வேலையோ ஒரு படிப்போ ஒரு காரியமோ உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா 100% நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், அது சாத்தான் இடத்துல இருந்து வந்தது. ஏன்னா சாத்தான் ஆண்டவரிடத்துலேருந்து நம்மளை பிரிப்பதற்கு, ஆண்டவரிடத்தில் வரக்கூடாதபடி நம்மளை தடுப்பதற்கு அவன் நன்மை செய்கிறது மாதிரி உன்னை கொண்டு வந்து தடுத்துருவான். ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஆராதனை நமக்கு ஜீவன், உலகத்தில் வாழ்வதற்கும் நமக்கு அது ஜீவன், பரலோகம் போவதற்கும் அது நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்துக்காக வேண்டி உன்னதத்தை இழக்கிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விடுவேனோ அப்படின்னு ஒரு பக்தன் பாடுறாரு. இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான ஒரு நல்ல சுகபோகமான வாழ்க்கைக்காக, வசதி வாய்ப்பான வாழ்க்கைக்காக பரலோகத்தை இழந்துடுறாங்க. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ சுகபோகமா வாழ முடியும், ஆனால் உன் சரீரத்தை விட்டு ஜீவன் போகும் பொழுது நீ எங்க போவ? அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்று கூட எனக்கு ஒரு பாட்டு வந்துச்சு, பாதாளம் போகாத பாட்டி உன்னை பரிசுத்த இயேசுவிடம் காட்டி அவர் உன்னை நோக்கி கரங்களை நீட்டி மாற்றிடுவார் பரலோகத்திற்கு உன்னை காட்டி. அல்லேலூயா. ஒரு பாட்டி எங்கிட்ட கூட தூக்கிட்டு போனாங்க. அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, பாதாளம் போகாத பாட்டி. அதை பாட்டியாக மாற்றிட்டேன். பாடுவோமா அந்த பாட்டை? பாதாளம் போகாத பாட்டி பரிசுத்த இயேசுவிடம் காட்டி அவர் தம் கரங்களை உன்னை நோக்கி நீட்டி பரலோகத்திற்கு மாற்றிடுவார் காட்டி. அல்லேலூயா. பரலோகத்துக்கு உன்னை மாற்றிடுவார் காட்டி. எப்படி இருக்குது பாட்டு? இசையெல்லாம் போட்டோம்னு வச்சுங்களேன், அருமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தனையில் என்னை வைத்தாரு, சிலுவையை எனக்காய் சுமந்தாரு, சிறுமையில் தூக்கி எடுத்தாரு, மகிமையில் கொண்டு சேர்த்தாரு. சிந்தனையில் என்னை வைத்தாரு, சிலுவையை எனக்காய் சுமந்தாரு, சிறுமையை வாழ்வில் மாற்றினாரு, மகிமையில் கொண்டு போய் சேர்த்தாரு. பாதாளம் போகாத பாற்றி பரிசுத்த இயேசுவிடம் உன்னை காட்டி அவர் தம் கரங்களை உன்னை நோக்கி நீட்டி பரலோகத்தில் சேர்த்துடுவார் காட்டி. ஆமென். பாட்டு எப்படி இருக்குது? அல்லேலூயா,
ஹல்லேலூயா. பரலோகம் போகணும். வெண்ணிலா எங்கே போகணும்? பரலோகம் போகணும். எங்கே போகணும்? முனியசாமி எங்கே போகணும்? நீ முனியசாமியாக இருந்தாலும் பரலோகத்துக்கு வரணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும், முனியசாமி அப்படின்னு எழுதணும். பேரெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்க்கை தான் கரெக்டாக இருக்கணும். ஆமாம். பரலோகம் போகிற பார்ட்டியா, பாதாளம் போகிற பார்ட்டியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், பரலோகம் போகிற பார்ட்டியா, பாதாளம் போகிற பார்ட்டியா? நிறைய பாதாளம் போகிற பார்ட்டிகள் தான். வேண்டாம் வேண்டாம், நாங்கள்லாம் ஏசப்பாவிடத்தில் நம்மளை காட்டி 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 அவர் நம்ம மேலே கையை நீட்டி நீட்டி பரலோகத்தில் நம்மளை நாட்டி நாமெல்லாம் இயேசுவை போற்றி வாழ்க்கையிலே பெற்றிடுவோம் வெற்றி. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி, தலைக்கு மேல கைத்தட்டி, தேவாதி தேவனுக்கு மகிமை மகிமை மகிமை. ஆவியானவர் உங்களை எல்லாம் பரலோகத்தில் நாட்டுகிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எது தெரியுமாங்க? பட்டாசு சேம்பல் கொளுத்துவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ட்ரையல். ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு 10 வெடியை போட்டு சாம்பிள் பார்ப்பாங்க. ஏன்னா சேல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாம்பிள். அது மாதிரி தான் பரலோகத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை ட்ரையல் பார்க்குறார். நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா தூக்கிடுவார் பரலோகத்துக்கு. நம்ம இங்கே சரியில்லைன்னா போ அப்படின்னு பாதாளத்துக்குள்ளே தள்ளிடுவார். பரலோகம் வரலாமா? பரலோகத்துக்கு வரலாமா? ஆண்டவர் இதை பற்றியே தான் பேசுகிறார். ஏன் தெரில. ஆமென். இயேசு சீக்கிரம் வர போகிறாரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:21 வாசிச்சிருங்க வேகமாக. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நான் சொல்லுகிறத நல்ல கவனிங்க. தேவனுடைய திட்டத்திற்கான சிந்தை, தேவனுடைய திட்டத்திற்கான சிந்தை. இது தேவனுடைய திட்டம். எருசலேமில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி மரிப்பது தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவை சுமக்கலைனா, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ரத்தம் சிந்தலைனா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மரிக்கலைனா பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில் கனவானா இருக்கும். ஆனால் அது நிஜமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் பரலோகத்தை கனவு காண்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது நமக்கு நிஜம். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய பாடுகளினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாவி அல்ல, நாம் நீதிமான்கள். இது தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்திற்கு உங்களுடைய சிந்தனை உதவியா இருக்குது அப்படின்னா அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தனை. ஆனா இந்த தேவ திட்டத்திற்கு எதிராக உங்க சிந்தனை இருக்குதுன்னா அது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக தான் சிந்தனைகள் இருக்கிறது. தேவனுடைய திட்டத்திற்கு உதவியா, தேவனுடைய திட்டத்திற்கு சாதகமான சிந்தனை நிறைய பேரிடத்துல இல்லை. நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுக்கு கொடுத்தல், இதை நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து தேவனுக்கு கொடுத்தல், இது எப்படி சிந்திக்கிறீங்க? எப்படி சிந்திக்கிறீங்க? தேவனுக்கு கொடுத்தா நம்ம ஊழியம் இன்னும் பெருகும், தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பெருகும். அது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. நம்ம கொடுத்ததுனால தான் நம்முடைய ஊழியம் இவ்வளவு பெருகி இருக்கிறது. நம்ம கொடுத்ததுனால பாஸ்டர் அந்த பணத்தை செலவழித்து பல இடங்களுக்கு போய் சபையை நடத்துகிறாரு, வசனங்களை சொல்கிறாரு, ஜெபிக்கிறாரு. நம்ம ஊர்லேயுமே நம்ம மக்களுக்காக ஜெபிக்கிறாரு. அவருக்கும் அது அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது, தேவனுடைய ஊழியம் வளருகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. ஆனால் நம்ம கொடுக்குறதெல்லாம் இவர் சாப்பிட்றாரு.
இவர் சொகுசா வாழ்றாரு, இவர் கார் வாங்கிட்டாரு, சர்ச்சை கட்டிட்டாரு, வீடை கட்டிட்டாரு, இனிமே அவருக்கு கொடுக்க கூடாது. இது என்ன சிந்தனை? சொல்லுங்க சொல்லுங்க. மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. இனிமே தசம பாகம் கொடுக்கக்கூடாது. தசம பாகம் கொடுத்தா அது பாஸ்டருக்கு கொடுக்குறோம், காணிக்க கொடுத்தா அது பாஸ்டருக்கு கொடுக்குறோம். சிறப்பு காணிக்க, கிறிஸ்மஸ் காணிக்க, விபிஎஸ் காணிக்க, இதெல்லாம் நம்ம கொடுக்காம சமாளிச்சிடுவோம். கவரை மட்டும் பவராக எடுத்துகிட்டு போவோம், கவரை வச்சுக்கிடுவோம். இப்படியும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள். சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஊழியத்துக்கு கொடுக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறோம். இந்த சபையின் மூலமா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் எத்தனையோ பேர் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கவங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா அது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. ஆனா உங்களுடைய குறுகிய மனப்பான்மையை மனதில் வைத்துக்கொண்டு, மாமிச எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கிறோம், நம்ம சாப்பிட்றத வச்சு தான் சாப்பிட்றாரு, சொகுசா வாழ்றாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன், வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யாமல் இருத்தல். இன்னைக்கு ஏன் நீங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யாமல் இருக்கிறீங்க? நீங்கள்லாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் செஞ்சீங்கன்னா சபையில் இடம் காலியாக இருக்காதே, சபை பெருகி இருக்குமே. ஏன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறது கிடையாது? கேர்சல் கூட்டம் நடத்துறது கிடையாது. கேர்சல் கூட்டம் வீட்டுக்கு வந்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுறது. சண்டேஸ் கிளாஸ் நடத்துறது கிடையாது. ஊழியமே செய்யறது கிடையாது. சுவிசேஷம் சொல்றது கிடையாது. ஏன்? நீங்க நினைக்கிறீங்க அதனால எனக்கு என்ன பயன், அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் மாம்சத்திற்கு ஏற்ற சிந்தனை. ஆனா ஊழியம் செஞ்சா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாகும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வருவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ஊழியத்தை இப்ப தற்காலிக பலனை எதிர்பார்க்காம கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு உற்சாகமா செஞ்சீங்கன்னா அதுதாங்க ஆவி கேட்ட சிந்தனை. ஆவி கேட்ட சிந்தனை, ஆவி கேட்ட சிந்தனை. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த படுத்த படுத்த ஓ தேவனுடைய ராஜ்யம் பெருகும், நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, பாதாளத்துக்கு போகிற ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க. இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய ரட்சிப்பு மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினீங்கன்னா அதுதான் மக்களே ஆவி கேட்ட சிந்தனை. சொன்னது புரிஞ்சிச்சா? பக்கத்தில் உங்களை பார்த்து ஏதோ கற்சலை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து புரிஞ்சிச்சா? ஊழிய செய்கிறதுனால என்ன பயன்னு நினைக்காதீங்க. எனக்கு பாஸ்டர் சம்பளமாக தராரு, வருஷ கடைசியில் ஒரு குண்டான தராரு. நான் தருவது குண்டான், ஆனால் என் ஆண்டவர் தருவது உங்களால் மதிப்பிடவே முடியாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலே கூட கை தட்டி, ஒருவன் எனக்கு ஊழிய செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னொரு காரியத்தை சொல்றேன், வசனத்தை கூட வாசிங்கள. 1 தீமோத்தேயு 2:22, 222, 2:22. 1 தீமோத்தேயு 2:22, மொத்தத்தில் 222 வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வாசிங்க. எல்லாமே 2 வரும் நினைக்கிறேன். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது, நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க, முக்கியமான பாயிண்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா 2 கை உயர்த்தி ஒரு இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வர நம்ம ஊர்ல இடி குறைஞ்சு போச்சு. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். வாலிபர்கள்லாம் சொல்லுங்களேன். வாலிபர்கள் மாறி நாங்க வாலிபர்கள் இல்லைன்ட்டாங்க. நீங்க சொல்லுங்களேன் சத்தமா சகோதரிகள். அல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வாயில் வீரம் கொடுத்திருக்கிறார் என்பதை மறுபடியும் ஒரு முறை காண்பிக்கிறீர்கள். சந்தோஷம். அல்லேலூயா.
இச்சைகளுக்கு ஏன் இடம் கொடுக்கிறார்கள்? போதகர்கள் இடம் கொடுக்குறாங்க, சபையில் இருக்கிற வாலிபர்கள் இடம் கொடுக்குறாங்க, சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் இடம் கொடுக்குறாங்க, குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகள் இடம் கொடுக்குறாங்க, இச்சைகளை நிறைவேற்றுறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, பைபிளை தூக்கிட்டு வராங்க. ஆனால் லவ் பண்ணி திருமணம் பண்ணுறாங்க, கூட்டிட்டு ஓடி திருமணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? இது செய்கிறது மாமிசத்திற்கு ஏற்ற சிந்தனை, மாமிசத்திற்கு ஏற்ற சிந்தனை. ஆனால் நான் இச்சை அடக்கமாக இருந்தேன்னா, நான் ஆண்டவருடைய வேலைக்கு காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிறத பெற்றுக்கொண்டு நான் திருமணம் செய்து கொண்டு நான் வாழ்ந்தேன்னா தேவனுடைய நாம மகிமைப்படும். நான் பரிசுத்தமாக இருந்தேன்னா தேவனுடைய நாம மகிமைப்படும்னு சொல்லிட்டு இச்சை அடக்கமாக இருக்கிறீங்கன்னா அது ஆவிக்கேற்ற சிந்தனை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், யார் எக்கடு கட்டு போகிறாங்க? சபை நற்பேர் கட்டால் என்ன, பாஸ்டர் துக்கப்பட்டால் என்ன? என்ன பதில் வர மாட்டேங்க சொல்லுங்க. பாஸ்டர் துக்கப்பட்டால் என்ன, சபை பேர் கெட்டால் என்ன, ஏசுநாதர் வருத்தப்பட்டால் என்ன, ஏசுநாதர் பேர் கெட்டு போனால் என்ன? எனக்கு ஒரு புருஷன் தேவை, எனக்கு ஒரு மனைவி தேவை, கூட்டிட்டு ஓட. இதான் மாமிசத்திற்கு ஏற்ற சிந்தனை. ஆனால் என் ஆண்டவருடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, என் சபை பேர் கெட்டு போயிடக்கூடாது, என் குடும்ப பேர் கெட்டு போயிடக்கூடாது, என் பேர் கெட்டு போயிடக்கூடாது. நான் இச்சை அடக்கமாக இருப்பேன், கர்த்தருக்காக காத்திருப்பேன். 29 வயசானாலும் ஆண்டவர் தருகிற வரைக்கும், ஆண்டவர் தருகிறதுக்காக காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன்னு இச்சை அடக்கமாக இருக்கிறீங்கன்னா அதுதான் ஆவி கேட்ட சிந்தனை. இப்படிப்பட்ட மக்களை எனக்கு பின்னாக போன்னு சொல்ல மாட்டாரு ஆண்டவர். அவங்களுக்கு முன்னாடி வச்சு நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆணைகளை செவையாக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி, இதுதான் சத்தியம். பூமிக்குரிய சிந்தனை சிந்திக்காத, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை சிந்திக்காத. நீ மட்டும் நல்லா இருக்கட்டும், ஆண்டவருடைய நாமம் கெட்டு போகட்டும், சபை பேர் கெட்டு போகட்டும் நினைக்காத. ஆண்டவருடைய நாமத்துக்காக உன்னை அடக்கிக்கோ, செல்ஃப் கண்ட்ரோலா இரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். யோசேப்பு எப்படி இருந்தார்? 17 வயசு வாலிபன், அழகான வாலிபன், எஜமானுடைய மனைவி, பல நாள் முயற்சி பண்றா, ஆனா அவளுக்கு தோல்வி, அவளுக்கு தோல்வி. ஒரு நாள் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறா. யாரும் இல்லாத நேரத்தில் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறா. அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டார். பரிசுத்தம் ஜீவனுக்கு ஒப்பானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்தம் ஜீவனுக்கு ஒப்பானது. ஜீவன் தப்ப ஓடி போனே லோத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்தவான்களுக்கும் சொல்லப்படுகிறது. பாவ சோதனை உன்னை நெருக்கும் பொழுது ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஓடிட்டாரு 13 வருஷம் சிறைக்குள்ள. ஆனால் அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை இறையா போட்டார் ஆண்டவர். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாலிபர்கள் பரிசுத்தமாக இருங்க, குடும்ப தலைவர்கள் பரிசுத்தமாக இருங்க. பக்கத்துல பார்த்து ஆசை இச்சைகளை நிறைவேற்ற நினைக்காதீங்க. பக்கத்தில் கைகளை பிடிச்சி சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாக இருங்க. ஏன்னா உன்னுடைய பாவ வாழ்க்கை ஒரு ஆளை பாதிக்காது, அது தேவனை பாதிக்கும், அது போதகரை பாதிக்கும், அது சபையை பாதிக்கும். நம்முடைய சபைக்கென்று தேவன் ஒரு நற்பெயரை கொடுத்துருந்தார். ஆனால் நம்முடைய சபையில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வாலிப பிள்ளைகள் கூட்டிட்டு ஓடி நம்முடைய சபையினுடைய பேரை கெடுத்து போட்டாங்க. அதான் மாமிசத்திற்குரிய சிந்தனை. நீ அதை சிந்திக்காத, நீ ஆவிக்குரிய சிந்தனையை சிந்தி. ஏசப்பா என் மூலமாக இழிவுபடுத்தக்கூடாது,
ஏசப்பாவுடைய சரீரமாகிய சபை என் மூலமாக இழிவுபடுத்தப்படக்கூடாது. ஆண்டவருடைய பேர் உயரணும். என் சபையில் என் கல்யாணம் நடக்கணும். நான் மணமகளாக கம்பீரமாக வரணும். எங்கள் பாஸ்டர் பாட்டு பாடி ஏதேனில் ஆதி மனம்னு சொல்லிட்டு என்னை அழைக்கணும். என் வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்தில் மகிமையாக தொடங்கணும். ஆசீர்வதியும் கர்த்தரன்னு பாடணும். நான் கம்பீரமாக இருக்கணும். லவ் பண்ணி அல்ல, ஆண்டவர் எனக்கு தந்ததை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இந்த காதல் திருமணம், காதல் பண்ணிட்டு கூட சர்ச்சில் திருமணம் முடிக்கிறது அது நல்லது கிடையாது. அதுவும் பாவம் தான். உன் மணமகன் உனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்கக்கூடாது. உன் மணமகள் உனக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்கக்கூடாது. நீ நிச்சயத்தன்னைக்கு தான் பார்க்கணும், அல்லது பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கு தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரும் கையில் கொடுக்கணும். அதான் அந்த ஆனந்தமான வாழ்க்கை. ஆண்டவர் பரலோகத்தில் உன்னை அப்படியே உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். நான் சொல்கிறது மனசிலாயே இப்போல்லாம் பள்ளிக்கூடத்திலே காதல் தொடங்கிடுது. ஆமாம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புனா அங்கே காதல் தொடங்கிடுது. எல்லாம் சாத்தான். சபைக்காக இச்சை அடக்கமாயிரு, இயேசுவுக்காக இச்சை அடக்கமாயிரு, உன்னை பெத்த தாய் தகப்பனுக்காக இச்சை அடக்கமாயிரு. இன்றைக்கெல்லாம் அது பேசனா மாறிடுச்சு. ஒரு சகோதரி இடத்துல ஒரு சகோதரி கேட்டாங்களாம் ஒரு கல்யாணத்தை குறித்து. இந்த திருமணம் என்ன திருமணம், லவ் மேரேஜா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்களாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு. அரேஞ்ச் மேரேஜா இந்த காலத்துலேயே அப்படி நடக்குதா அப்படின்னு. இனி வரும் காலங்கள் எல்லாம் அதிசயமாக தான் இருக்கும் போல. ஆனால் எது எப்படியோ நான் இதன்படி. வாலிப பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை அப்படி அர்ப்பணிப்பீங்களா? உங்கள் கையில் உங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டு அப்படி முழங்கால நின்று, எல்லாருமே உங்கள் கையில் உங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டு அப்படியே முழங்கால நின்று இந்த சத்தியத்துக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். எந்திரிச்சு போகாதீங்க பிரதர் ஜெகதீசன். பைபிளை தூக்கிட்டு தலை மேலே வச்சு நில்லுங்க. பைபிளை கையில் பிடிச்சிக்கிட்டு, ஏசப்பா இந்த வார்த்தையின்படியே நடப்பாண்டவரே. ஒரு அர்ப்பணம். நீர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தமாக இருப்பேன். இந்த வார்த்தையை கையில் வச்சுட்டு சொல்லுங்க. வாலிப தம்பிகள் சொல்லுங்க, பின்னாடி இருக்கிற தம்பிகள் சொல்லுங்க, யாபேஸ் பைபிளை தூக்கி எங்களுக்கு காமி. நீ கல்யாணம் முடிச்சிருந்தாலும் தூக்கி காமி. வேலைக்கு போகிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் எனக்கு அலங்காரமா இருக்கணும். வாலிப மகள் சொல்லு, ஆண்டவரே இந்த வசனத்தை கையில வச்சுட்டு சொல்றேன், உங்க நாமத்தை நான் இழிப்படுத்த மாட்டேன், என் சபையின் பேரை நான் இழிப்படுத்த மாட்டேன். உமக்கு நற்கீர்த்தியை உண்டாக்குவேன், சபைக்கு நற்பெயரை உண்டாக்குவேன், உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் ஆசை இச்சைகளுக்காக மறுபடியும் உங்களை சிலுவையில் அறைய மாட்டேன். சபா உமக்காக நிற்பேன் இயேசுவே, உமக்காக நான் நிற்பேன், உமக்காக நான் காத்திருப்பேன். எத்தனை வயசானாலும் நான் காத்திருப்பேன். என் இயேசுவுக்காக நான் காத்திருப்பேன். என் இச்சைகளை சிலுவையில் அறைவேன். சொல்லுவாய திறந்து, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன்னை கர்த்தர் நம்புறாரு. அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவருக்காக நிற்பேன். இங்க ஆண்டவருக்காக நிற்கிறவங்க யாரும் இல்லையா? நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? ஆண்டவரே நான் நிற்பேன், ஆண்டவரே உங்க பரிசுத்தத்துல நான் நிற்பேன், யோசேப்பு மாதிரி நான் நிற்பேன். ஆண்டவருக்காக நிக்கிற வாலிபர்களை தேடுறாரு. இச்சை அடக்கமுள்ள வாலிபர்களை தேடுறாரு.